இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகான இடத்துல இருக்கிறோம்ல, நீங்களே வந்து கடற்கரை நிக்கிற மாதிரி இருக்குதா? கடல் அலையின் சத்தம் கேக்குதா? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அழகான பார்த்தீங்களா? பிரம்மாண்டமாக இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் பிரம்மாண்டங்களின் தேவன். அவர் எதை செய்தாலும் நேர்த்தியா அழகா ஆசீர்வாதமாய் இருக்கும். மனிதர்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும், கண்டு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இவ்வளவு அழகாய் உலகத்தை சிருஷ்டித்து மனிதர்களாகிய நம் கையில தந்திருக்கிறார். ஆனா உண்மையானதை அனுபவிக்காம தப்பானதை தேடி மனிதன் தவறான காரியத்துல ஈடுபட்டு அனுபவிக்கிறேன்னு சொல்லி உபத்திரவத்தையும் பாவங்களையும் சாபங்களை தேடிக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது. நம்ம இயேசுவோட நடக்கிற அவருடைய பிள்ளைகள் தானே. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சிருஷ்டித்ததை சரியாக நம்ம அனுபவிக்கணும், தப்பான காரியத்துல அல்ல. சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். அதாவது 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், செய்யலாமா வேண்டாமா, என்னாகுமோ எப்படி ஆகுமோ பயப்படுறீங்களா? பாதியில நிக்கிறா உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகள் காரியம் அல்லது உங்களுடைய ஊழிய காரியம்? தொடர்ந்து போலாமா, செய்யலாமா, இது நடக்குமா நடக்காதா, முடியாம பாதியில தடுமாற்றமான சூழ்நிலையா? ஆண்டவர் சொல்ல, திடமனதாயிரு என் பிள்ளையே, என் மகனே மகளே, காரியத்தை நடப்பி தொடர்ந்து போ, நீ செய், ஜபத்தோடு செய், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை நம்ம செய்து முடித்து மகிழ்ச்சி அடையலாம். நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றார். ஆண்டவர் துணையா இருக்கணும்னா நம்ம உத்தமர்களா இருக்கணும். உத்தமர்களுக்கு தான் ஆண்டவர் துணை நிற்பார். உத்தமன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவன். குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். யாரும் நம்ம கை நீட்டி பொய்யா சொல்லலாம், அது 1000 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி கவலை இல்லை. நம்ம தவறு செய்து நம்ம ஒரு தப்பா நடக்கிறோம் என்று யாரும் கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவிற்கு தேவனுடைய பார்வையில நம்ம குற்றமற்றவளாய் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்படி பரிசுத்தமாய் நடக்க அர்ப்பணித்துக் கொண்டாலே ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ உத்தமமா என்னை பின்பற்றுகிறல்ல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், செய்து முடிச்சிடலாம். அதனால தைரியமா உன் காரியத்தை செய் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீங்க? என்ன காரியம்? எதுக்கு தடுமாறி நிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமா செய், முழு பலத்தோடு செய், நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். ஆண்டவரே, என்னோட பேசிட்டீங்க, நான் இனிமே திடமனதா இந்த காரியத்தை செய்வேன், எனக்கு துணை இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அண்ணா, நான் உத்தமமா இருப்பேன், எந்த மிஸ்டேக், தவறுகள், குறைகள் இல்லாதபடி ஒரு பிளேம்லெஸ் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தகப்பனை, என்னோடு பேசினதற்காய் நன்றி. இனி நான் திடமனதா இருந்து இந்த காரியத்தை செய்வேன். நான் படிப்பேன், வேலை செய்வேன், பிசினஸ் செய்வேன், நான் பிரயாசப்படுவேன், திடமனதா இருந்து காரியத்தை செய்வேன். எனக்கு துணையாய் நின்று எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆம்.